தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகளை விற்பனைக்காக கடத்திய 2 பேரை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மதுரை தென்மண்டல ஐஜி கண்ணன், திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். திருச்செந்தூரில் மண்டல அலுவலர்களுக்கான தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகளை விற்பனைக்காக கடத்திய 2 பேரை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மதுரை தென்மண்டல ஐஜி கண்ணன், திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று 2.5 வயது குழந்தையும், குலசேகரன்பட்டினம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அக்டோபர் 21ஆம் தேதி அன்று 2 வயது குழந்தையும், தூத்துக்குடி அந்தோணியார் கோவில் பகுதியில் கடந்த மார்ச் 9ஆம் தேதி அன்று 4 மாத கைக்குழந்தையும் காணவில்லை என சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து குழந்தைகளை கடத்தியவர்களை கண்டுபிடிக்க, குழந்தைகளை மீட்க 10 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஒருவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்த போது, குற்றத்தில் ஈடுபட்டவர்களான ஆலங்குளம் அண்ணா நகர் தெருவை சேர்ந்த சாமி என்கிற கருப்புசாமி என்பதும், ஆலங்குளம் கரும்பனூர் பகுதியை சேர்ந்த ராஜன் என்கிற ராஜா என்பதும் ஆகிய இருவரும் 4 குழந்தைகளை கடத்தியதும், அவர்கள் இந்த குழந்தைகளை குழந்தை இல்லாதவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக கடத்தியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த புகார் அளிக்காத ஒரு குழந்தை உள்ளிட்ட 4 குழந்தைகளும் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட 4 குழந்தைகளையும் குழந்தைகள் நலக்குழு மூலம் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க இரவு பகலாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தனிப்படை காவல்துறையினர் மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன், திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் பாராட்டி சான்றிதழ் மற்றும் வெகுமதி வழங்கி பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து தென்மண்டல ஐஜி கண்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையும் குழந்தைங்களை கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வதந்திகள் பரவி, அந்த வதந்திகள் மூலயமா சில இடங்களில் நம்ம கேஸ்லாம் கூட போட்டிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் பேச போகிற கேஸ் அது கூட சம்மந்தப்பட்டது இல்லை. ஏன்னா இது இப்போ ஒரு கேஸ் நடந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி 22வது வருஷத்துல நடக்குது. ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றவாளி 22ஆம் வருஷத்துல இருந்து ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை, ரோட்டோரத்தில் படுத்திருக்க குழந்தைகள், இதில் கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை இரவு நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க. இது சம்மந்தமாக நமக்கு 3 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஒன்று திருச்செந்தூர் கோவிலில் ஒன்று ரிப்போர்ட் ஆகிருக்கு 22ஆவது வருஷம். 23ஆவது வருஷம் குலசேகரப்பட்டினத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. தென் இப்போ ரீசெண்டாக நமக்கு இங்கே தூத்துக்குடி தென் பாகத்தில் எல்லையில் ரிப்போர்ட் ஆகிருந்தது. இதில் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத புரளிகள் கிளம்பிட்டு இருக்கு. அந்த புரளிகளில் எந்த வித உண்மையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறையா டைம் ப்ரெஸ் ப்ரீஃப்லையும் சொல்லியிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு தெரியாமலே அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய போஸ்ட்டுகளை ஃபார்வர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அந்தமாரி சமயத்தில் இது நடந்தது அப்படிங்கிறதுனால இதுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது, ரொம்ப கடினமான கேஸு. இரவு நேரத்தில் காணாமல் போயிருக்கு, குழந்தை காணாமல் போயிருக்கு. அதுவும் 4 மாத குழந்தை தான் காணாமல் போயிருக்கு, பெண் குழந்தை காணாமல் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி போலீஸார் மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அக்கரன்ஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும், 9ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிருக்கு. 10 நாளும் இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் பண்ணாமல் அறிவியல் பூர்வமாக இந்த முயற்சி செய்து இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நாங்கள் தேடி போனது ஒரு குழந்தை, ஆனால் எங்களுக்கு கிடைச்சது 4 குழந்தை. இதில் இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா,
இந்த 4 குழந்தையில 3 குழந்தை தான் வந்து எங்களுக்கு கேஸே ரிப்போர்ட் ஆயிருந்தது. இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாருன்னு நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் இந்த கேஸை கண்டுபிடிச்சதுல வந்து அதாவது ப்ரொஃபஷனலாக நான் வந்து இந்த டீமுக்கு எஸ்பி, டிஐஜி, எஸ்பி மற்றும் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஏஎஸ்பி இங்கே தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திருச்செந்தூரில் மண்டல அலுவலர்களுக்கான தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்று ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றும் பறக்கும் படையினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவின் பேரில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான திருச்செந்தூர் ஆர்டிஓ சுகுமாரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் தாசில்தார் பாலசுந்தரம், ஆர்டிஓவின் நேர்முக உதவியாளர் கோபாலகிருஷ்ணன், தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி, ஒன்றிய, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆர்டிஓ ஆலோசனைகளை வழங்கினர். தமிழகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட ஆலங்குளத்தை சேர்ந்த ராஜன், கருப்புசாமி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்ட குழந்தைகளை குழந்தை இல்லாத நபர்களிடம் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக விசாரணையில் குற்றவாளிகள் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட 4 குழந்தைகளை மீட்ட காவல்துறையினர் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரை அழைத்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாநகரில் கடந்த 9ஆம் தேதி அந்தோனியர் கோவில் பகுதியில் சாலை படுத்து உறங்கிய சந்தியா என்ற பெண்ணின் 4 மாத பெண் கைக்குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் தமிழகம் மற்றும் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தூத்துக்குடி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட கருப்புசாமி மற்றும் ராஜன் ஆகியோரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு தகவல் கொடுத்தால் உரிய சன்மானம் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து குழந்தை கடத்தலில் தொடர்புடைய ராஜன் மற்றும் கருப்புசாமியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் கடத்திய குழந்தைகளை குழந்தை இல்லாத நபர்களிடம் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மாநகரில் கடத்தப்பட்ட 4 மாத பெண் குழந்தை மற்றும் திருச்செந்தூரில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை சேர்ந்த முத்துப்பேச்சு என்பவரது 2.5 வயது குழந்தை மற்றும் குலசேகரன்பட்டினம் பகுதியில் மதுரையை சேர்ந்த அண்ணாமலை என்பவரது 3 வயது மகளான கார்த்திகை வள்ளி, மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருந்து கடத்தப்பட்ட புகார் அளிக்கப்படாத மற்றொரு குழந்தை உள்ளிட்ட 4 குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மற்றும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களை வரவழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ராஜன் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் வேறு குழந்தை கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மீனவர்களை கண்டித்து தூத்துக்குடியில் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகு மூலம் விசைப்படகுகள் ஆழ்கடலில் மீன்பிடிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த படகுகள் அதிகாலை 5 மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்குள் மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்ப வேண்டும். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அதிகாலை கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஏராளமான விசைப்படகுகள் கடலுக்குள் செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விசைப்படகு மீனவர்கள் மீன்கள் கிடைக்காமல் தொழில் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இதற்கான காரணம் குறித்து ஆழ்கடல் பகுதியில் தங்கி தொழில் செய்யும் நாட்டுப்படகு மீனவர்களிடம் கேட்டபோது இரவு நேரங்களில் கேரளாவை சேர்ந்த விசைப்படகுகள் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கும் தமிழக கடற்கரை பகுதிகளில் அத்துமீறி உள்ளே நுழைந்து மீன்பிடித்துவிட்டு காலை தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க வரும்போது சென்று விடுவதாக தெரிவித்தனர். கேரளா மீனவர்கள் அத்துமீறி தூத்துக்குடி சுற்றுக்கடல் பகுதிகளில் மீன்பிடித்து வருவதால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் அந்நிய செலவாணி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் தூய்மை பணியாளர் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே உள்ள மஞ்சநீர் காயல் பகுதியைச் சேர்ந்தவர் கனகா. இவர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். கனகாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட தனது 3 குழந்தைகளுடன் கனகா மஞ்சநீர் காயலில் வசித்து வந்து தூத்துக்குடியில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துள்ளார். இந்நிலையில் கனகாவிற்கும் பசுவந்தனையை சேர்ந்த ஒரு நபருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனியார் பேருந்து மூலம் மஞ்சநீர் காயலில் இருந்து தூத்துக்குடிக்கு பணிக்கு வந்த கனகா தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள அண்ணம்மாள் கல்வியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த நபர் தனது கையில் வைத்திருந்த அருவாளால் கொடூரமாக கனகாவை கழுத்தில் வெட்டிவிட்டு நடந்து சென்றுள்ளார். இதையடுத்து சாலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கனகாவை ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே கனகா பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தென்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஒரே வாரத்தில் 2 பெண்கள் பேருந்து நிறுத்தத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.